பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, தில்லையில இருக்கக்கூடியவங்களுக்கு எப்பவுமே பசி அப்படின்ற கொடுமையை அவங்க அனுபவிக்க மாட்டாங்களாம். இறைவன் அப்படி அவங்கள பாத்துக்கிறாராம். ஒரு முறை நான் தில்லைக்கு போகும்போது இதை கண் கூட பார்த்தேன். எப்படி தெரியுமா, என்கிட்ட நிறைய சாப்பாடு இருந்தது, நான் அவங்களுக்கு கொடுக்கணும்னு முயற்சி பண்றேன். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, சாப்பாடா வேணாம்ப்பா, ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன்ப்பா, ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன், வேணாம் அப்படி சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா கோவில்ல வெளியே இருக்கிறவங்க காத்திருப்பாங்க இல்லையா, அவங்க எப்ப சாப்பாடு கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க, இன்னும் ஒண்ணு கொடுமான்னு கேட்டு வாங்குறத நான் பார்த்திருக்கேன். ஆனா தில்லையில மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு நான் ரொம்ப யோசிச்சு பார்க்கும்பொழுதுதான் எனக்கு இந்த விஷயம் ஞாபகம் வந்தது. என்னன்னா, துர்வாச முனிவர் ஒரு முறை என்ன பண்றாரு, அர்த்த ஜாம பூஜை எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த தில்லையில இது நடந்துச்சு. அப்போ அவருக்கு வந்து நான் ரொம்ப பசியோட இருக்கேன், நம்ம முன்னோர்கள் என்ன பாடினாங்க, அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் இன்னைக்கு பசியோட இருக்கனே அப்பா அப்படின்னு சொல்லி சிவனை பார்த்து வேண்டினாராம். அப்போ இவரோட பசியை போக்குறதுக்காக சிவன் என்ன பண்ணாரா, பார்வதியையும் விநாயகரையும் அனுப்பி வைக்கிறாரு. அவருக்கு எங்க தெரியுமா சாப்பாடு பரிமாறப்படுது, அனந்தீஸ்வரர் கோயிலுக்கு எதிரில் இருக்கக்கூடிய பதஞ்சலி ஆசிரமத்துல இவருக்கு உணவு பரிமாறப்படுது. யார் மூலமா, பார்வதி தேவியும் விநாயகரும் வந்து கொடுக்குறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட துர்வாச முனிவர் சந்தோஷப்பட்டாரு. இருந்தாலும் நான் என்னுடைய அப்பனுடைய திரு நடனத்தை பார்த்த பிறகுதான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு கண்டிஷனை அங்க வைக்கிறாரு. இப்ப என்ன பண்றது சொல்லி பார்வதி தேவி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்ப விநாயகர் உடனே என்ன பண்ணாராம், அவருடைய ஆனந்த தாண்டவத்தை அப்படியே ஆடி காட்டினாராம். இதை பார்த்து மிகவும் சந்தோஷம் அடைஞ்ச அந்த துர்வாச முனிவர் என்ன சொன்னாராம், என் அப்பன் இறைவனுடைய அந்த நடனத்தை பார்த்த மாதிரியே இருந்துச்சு, தந்தையை போலவே ஒவ்வொரு நடனத்திலும் ஒவ்வொரு அசைவிலும் இந்த உலகத்தையே நீ கட்டி போட்டு விட்டாய் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பாராட்டி அதுக்கப்புறம் சாப்பிட்டாராம். இப்ப புரியுதா ஏன் தில்லையை இவ்வளவு பெருமையா நம்ம பாக்குறோம் அப்படின்னு. ஆன்றோர் வாக்குப்படி தில்லையில யாருமே பசியோட இருக்க மாட்டாங்க அப்படின்றத துர்வாச முனிவரும் புரிஞ்சுக்கிட்டாரு.